ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இந்த வீடியோவில் என்கிட்ட என்ன மண்பாத்திரங்கள் இருக்குது, நான் அதில் என்னென்ன சமையல் பண்ணுவேன், இப்போ என்ன புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மொத்தத்தில் என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த 5 மண்பாத்திரங்கள் தாங்க இப்போதைக்கு இருக்குது. முன்னாடி நிறைய வச்சுருந்தேன், பட் அதை எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிருச்சு. இப்போ நான் என்கிட்ட இந்த 5 பாத்திரம் தான் இருக்குது. இந்த 5ல் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இது இருக்கிறதுலே கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். இந்த பானையில் பார்த்திங்கன்னா இந்த மண் பாத்திரத்தில் நான் பார்த்திங்கன்னா ரசம் வைப்பேன். கொஞ்சமாக ஏதாவது குழம்பு வைக்கணும் அப்படின்னா இதில் வச்சுப்பேங்க. நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மண் பாத்திரத்தில் சமையல் பண்ணுறப்ப. இந்த இருக்கிறதுல எனக்கு இந்த மண்சட்டி ரொம்ப பிடிக்குங்க. இதில் மெயினாக ரசம் வைப்பேன், தக்காளி தொக்கு வைப்பேன், கொஞ்சமாக பொரி குழம்பு மாதிரி வைக்கிறதுல இதில் வச்சுப்பேன். இப்போ ரெண்டாவதாக காமிக்கிறது நான் சாம்பார் வைப்பேங்க. இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே இப்போ நான் சின்னதாக ஒன்று காமிச்சேன் பாருங்கள். இப்போ ரெண்டாவது காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா வெஜ் மட்டும்தான் சமையல் பண்ணுவேன். இப்போ ரெண்டாவதாக காமிச்சிட்ருக்கிறதுல மெயினாக சாம்பார் வைப்பேங்க. கொஞ்சம் நிறைய சாம்பார் வைக்கணும், 2 வேளைக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த சாம்பாரை இதில் தான் வச்சுப்பேன். சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாமே இதில் தான் வைப்பேன். இதில் பெருசாக பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா விரிசல் விட்டுருக்கு. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒழுகலை கொள்ளலை எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நான் இதை தாங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன். நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். மூணாவதாக காமிக்கிறது பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு பயன்படுத்துறது. இதில் தான் நான் மீன் குழம்பு, கறி குழம்பு, எல்லா நான்வெஜ் ஐட்டமும் நான் இதில் தாங்க செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் இப்போ கொஞ்சம் கசிய ஆரம்பிக்குதுங்க. குழம்பு வச்சோன்னா பின்னாடி கசிய ஆரம்பிக்குது பாருங்கள். பின்னாடி நல்லா நிறைய விரிசல் வந்துருச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒழுக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் சரி, இதுக்கு பதில் வேறு ஏதாவது நம்ம மண்பாத்திரம் வாங்கலாம். ஏன்னா நான் பழகிட்டேன், ஒரு 8 வருஷத்துக்கு மேலே நான் பழகிட்டேன். இதில் தான் பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பு, கறி குழம்பு, நான்வெஜ் ஐட்டங்கள் எல்லாமே செய்வேன். தொக்கு மாதிரியான விஷயங்கள் கூட நான் இதில் தாங்க செய்வேன். நான் சிக்கன் வறுக்கிறது அதெல்லாம் கூட இந்த சட்டியில் தான் செய்வேன். பாருங்கள், நடுவில் நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிசல் பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட ரொம்பலாம் ஒழுகலை. ஆனால் நான் சமையல் பண்ணுறப்ப கேஸில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக கசியுது. அதனால் பயமாக இருக்குது, கொதிக்கிறப்போ உடஞ்சிருமோ அப்படின்ட்டு. அதனால் இந்த நான்வெஜ்ஜுக்காக நான் வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு தாங்க நான் பார்த்துட்ருந்தேன். பாருங்கள், ஆனால் விடுறதுக்கு மனசு இல்லை. இந்த சட்டியை ரொம்ப வருஷமாக பயன்படுத்திட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி மாத்திரப்போ கூட நான் அதை வீண் பண்ண மாட்டேங்க. அதில் ஏதாவது செடி கிடி வச்சுப்பேன். இப்போ இந்த 3 தான் பெரும்பாலும் நான் பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறது என்னுடைய சமையலறையில். அடுத்ததாக இந்த 2 சின்னது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா எப்போவது ஜூஸ் போட்டு இது உள்ளே வச்சுருவேங்க. நான் ஊற்றி வச்சுட்டு குடிப்பேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதில் இதில் வச்சு குடிப்பேன் நான். இன்னொன்றுத்தில் பார்த்திங்கன்னா பால், தயிர் ஊற்றிப்பேங்க. இதுக்கு தாங்க நான் பயன்படுத்துகிறது. இந்த 5 தாங்க என்னுடைய சமையலறையில் பெரும்பாலும் பயன்படுத்துகிற மண்பாத்திரங்கள். இப்போ இந்த நான்வெஜ்ஜுக்கு பதில் தான் நான் இன்னொன்று இப்போ காமிக்கிற இந்த புது சட்டி வாங்கிட்டு வந்தேன். அது எங்கே வாங்கினேன் எப்படின்னு பார்க்கலாம். நான் சரவணா ஸ்டோருக்கு தாங்க போயிருந்தேன். அங்கே பார்த்துருக்குறேன். ஏற்கனவே முன்னாடி போகிறப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான். அதனால சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நல்லா இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகழகாக இருந்தது. எனக்கு இந்த மண் பாத்திரங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட உண்மையிலேயே ஒரு காலத்தில் நிறைய மண் பாத்திரங்கள்லாம் நான் வச்சுருந்தேன். நான் அப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படின்றதுனால அவசரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃப்ரைடே அன்றைக்கி தாங்க துடைக்கிறப்ப அப்படியே ஒன்று மேலே ஒன்று சரிஞ்சு விழுந்து சடன்னு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் சரி ரொம்ப மண் பாத்திரங்கள் வேண்டாம், புழங்கிறதுக்கு மட்டும் போதும் அப்படின்ட்டு இந்த 5 மண்பாத்திரங்கள் தான் கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிட்டு வரேன் நான். எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படி வருதுங்க. இப்போ நான் 2வது டைமாக தான் நான் மாற்றுறேன். இந்த இப்போ பாத்திரத்தை நான்வெஜ்ஜுக்கு 2வது டைமாக தான் மாற்றுறேன். நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடில் யூஸ் பண்ணால் ரொம்ப வருஷத்துக்கு வருதுங்க. ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நல்லா ருசியாக இருக்கும், கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். நம்ம ஏதாவது அலுமினிய பாத்திரம் அப்படி இல்லைன்னா சில்வர் பாத்திரம்னா கூட ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்ச நாள் பயன்படுத்தினா அது பார்த்திங்கன்னா ஒன்று எங்கேயாவது உடச்சலாயிடும், அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா லைட்டாக ஒழுக ஆரம்பிக்கும். அதுக்கு பதில் இந்த மண் பாத்திரமே ரொம்ப பெஸ்ட்டுங்க. எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் தான் பார்த்திங்கன்னா சமைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, செட் ஆகிடுச்சு மொத்தத்தில். பாருங்கள், இந்த தட்டுலாம் அழகழகாக இருக்குது.
நல்லா ஆனால் வெயிட்டாக இருக்குது. எனக்கு என்ன பயம்னா எங்கேயாவது உடஞ்சிருமோ அப்படின்ற பயம்தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மரத்தில் இருக்குது பாருங்களேன். இதுவும் நல்லா இருந்தது. பட் பார்த்தேன் அப்படி. இந்த தூக்கு ஏற்கனவே என்கிட்ட குட்டி தூக்கு வீட்டில் ஒன்று இருக்குங்க. ஆனால் அதை விட குட்டி குட்டியான தூக்குலாம் அங்கே இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. சும்மா பார்த்தேன் ஆனால் வாங்கலை. மண் பாத்திரத்தில் தான் என்னுடைய வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்குது பாருங்கள். நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருந்தது. பட் பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்ட்டு இந்த பீங்கான் ஐட்டம்லாம் பார்த்தேங்க. ரொம்ப அழகழகாக இருந்தது. பார்க்குறது எல்லாமே வாங்கணும் போல தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்க வேணாம் நம்ம வீட்டில் பொருள் அப்படின்ட்டு. இருக்கிற பொருளையே நான் வந்து பரண் மேலே போட்டு வச்சுட்டேங்க. ரொம்ப முக்கியமாக என்ன வேணுமோ அதை மட்டும் தான் வச்சுருப்பேன். இந்த பீங்கானை பாருங்களேன், உப்பு ஜாடியை, குட்டி உப்பு ஜாடி நம்ம வந்து டைனிங் டேபிள் மேலெலாம் சால்ட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ரேட்டெல்லாம் ரொம்ப நியாயமானதாக தாங்க இருந்தது. பாருங்கள் அழகழகாக இருக்குது. நமக்கு இந்த மண் பாத்திரங்களை பார்க்குறப்பவே அதை வாங்கி சமைக்கணுன்ற ஆசைலாம் ரொம்ப இருக்குது. நல்லா இருக்குங்க. அழகழகாக இருந்தது. எனக்கு அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு மனசே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. இங்கேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற வரைக்கும் அந்த பாத்திரம்லாம் தாங்குமா அப்படின்ட்டு. இப்போ நம்ம வெளியில் வாங்கினா அதை நல்லா பேக் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர் ரூமில் வாங்குறப்ப அவங்க நம்ம வாங்கிட்டு வந்து அதை பொறுப்பாக வீட்டுக்கு கொண்டு வருவோமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். இந்த வாட்டர் பாட்டில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய பெரிய மகள் பார்த்துக்கிட்டே இருந்தா, அம்மா எனக்கு வாங்கி கொடுங்க காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால். எனக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது. அவள் அவ்வளோ சேஃபாக கொண்டு போவாளா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா 180 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்தது. வாட்டர் பாட்டில் வந்து 250 சம்திங் இருந்தது. இது பாருங்களேன், சின்னதாக ரொம்ப அழகாக இருந்தது. 130 ரூபாவோ என்னமோ போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். வித்து வந்து பார்த்திங்கன்னா மூடியோடு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பொரியல் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். டம்ளர் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. மண்ணிலையே நல்லா இருந்தது. இதுவும் என் பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தான், வாங்கி கொடுங்கம்மா அப்படின்ட்டு. பார்த்துக்கிட்டே இருந்தோம், வாங்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது பாருங்களேன், இந்த மூடி போட்டால் மாதிரி இருக்குது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது. 40 ரூபா தாங்க இது. 40 ரூபா தான் போட்டிருந்தது. ஆனால் என்னென்னா பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்தது. அதுதான். மற்றபடி ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியாயமாக நம்ம வெளியில் வாங்குறதோட கம்மியாக தான் இருந்தது. நல்லா இருந்தது. நிறைய மண் பாத்திரங்கள்லாம் இருந்தது. ரொம்ப பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்க்குறப்பவே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நல்லா இருந்தது. என்கிட்ட அதே மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்குன்னு இருக்குங்க. மண் பாத்திரம் பானை இருக்குது. ஆனால் அதை வந்து நான் வெயில் டைமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதை கீழே எடுத்து காமிக்கல உங்ககிட்ட. வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுப்பேங்க நான். பெரும்பாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு குடித்தா ஒத்துக்காது. அவருக்கு வந்து பல்லு ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற தண்ணியை குடிக்க மாட்டார். அந்த டைமில் மண் பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுப்பேன், மண் பானையில். சரிங்க, அங்கே பார்த்தேங்க, எதுவும் செட் ஆகலைன்றதோட எனக்கு பயமாக இருந்தது. அங்கேருந்து நான் மாங்காடுக்குள்ளே கொண்டு வரதுக்காட்டி உடஞ்சிருமோ அப்படின்ட்டு கடைசியாக அங்கே வந்து பார்த்துட்டு நான் எங்கள் ஏரியாவிலேயே மாங்காடுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் நியர் பார்த்திங்கன்னா நிறைய மண் பாத்திரங்கள் விற்பாங்கங்க. ஈவினிங் டைம் போனாலும் சரி, மார்னிங் டைம் போனாலும் சரி, ஒரு 10 மணிக்கு மேலே போனீங்கனாலும் நிறைய இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வாங்குறவங்கக்கிட்டேயே வந்து வாங்கிட்டேங்க. வாங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அவங்கக்கிட்டேயுமே நிறைய இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து வரப்போ நைட்டு ஒரு 7 o'clock மேலே ஆயிடுச்சா, இன்றைக்கி நான் வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததுனால அவங்கக்கிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் எங்கேயோ வந்து வெளியில் போயிட்டு வந்தாங்களாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கல. நான் கேட்டதுக்காக உள்ளே இருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. நான் அப்போவே சொன்னேன், நாளைக்கு கூட நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அப்புறமேட்டு எனக்கே வேணாம், நான் இன்னொரு நாள் எப்போ வெளியில் கிளம்பி வருவேன்றது எனக்கே தெரியாது, இன்றைக்கி வாங்கணும்னு வந்தோம், இன்றைக்கே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த கடாய் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்களேன். நான் இதுக்கு முன்னாடி கடாயெலாம் கூட வச்சுருந்தேங்க. கடாய் வச்சு நிறைய ஐட்டம் வச்சுருந்தேன் மண் பாத்திரங்கள். அந்த கடாய் கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. பாருங்கள், இது நான் அந்த ரசம் வைக்கிற கிண்ணம் வச்சுருந்தேன், வீட்டில் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அதே தான், இவங்கக்கிட்ட தான் வாங்கினது இதுக்கு முன்னாடி கூட. இந்த மாதிரி பாத்திரமும் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வடித்து கொட்டி வச்சுப்பேங்க, நல்லாயிருக்கும். அதுவுமே உடஞ்சிருச்சுங்க. ஒரு நாள் மொத்தமாக அடுக்கி வச்சதெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படியே. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மீன் குழம்பு வைக்கிற, அதாவது நான்வெஜ் செய்கிற மண்சட்டிக்கு பதில் அதனுடைய பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மண்சட்டி தாங்க வாங்கினேன் நான். இந்த மண்சட்டி
மண்சட்டி வந்து பார்த்திங்கன்னா 150க்கு எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து இதை உடனே அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதை சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இதுதாங்க நான் கடைசியாக 150 கொடுத்து வாங்கினேன் இந்த மண் பாத்திரம். நான்வெஜ் செய்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதை நான் சீசனிங் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு நான் குழம்பு வச்சு காமிக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மண் பாத்திரத்துக்கு மாற ஆரம்பிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பாய்.